உண்மை அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகள் கொட்டி கிடக்குது இந்த கொண்டகி கிராமத்தில். அது சரியான திசையில் பயணித்து சரியான திசையில் ரீச் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா இந்த கொண்டகி கிராமம் அவர் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் எடுத்து வர இந்த அருமையான பொங்கல் நிகழ்ச்சி தான் சொல்லணும். நிறைய திறமைகள் இருக்கு. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இதே மாதிரி கொண்டு போங்க. நிச்சயமா இளைஞர்கள் கையில தான் ஒரு கிராமத்தோட முன்னேற்றம் இருக்கு. இந்த கிராமத்தோட இந்த திறமைகள்ங்கிறது உங்க கையில அதிகமாக கொட்டி கிடக்குது. விதைகள் கையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அதை வீசணும் இடத்துல வீசணும். அப்பதான் அந்த விதைகள் வளரும் இல்லையா? இந்த திறமைகளை கொண்டு போக வேண்டிய இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த கிராமத்தோட முன்னேற்றம் உங்களோட அந்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை இதோட விட்டுறாதீங்க. இதுல இருந்து இப்போ ஒரு பவித்ரான ஒரு பொண்ணை பத்தி கூட அந்த தலைமை ஆசிரியர் பேசியிருந்தாரு. எனக்கு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 7 வயசுல எங்க அப்பா மேடையே இப்போ உன்னால முடியும் அப்படின்னு அவர் தள்ளி விட்டதுனால தான் இப்போ உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அதனால அந்த பெற்றவங்களுக்கு முதல் கடமை இருக்கு. அதுக்கு அடுத்து அதிக கடமைங்கிறது ஒரு ஆசிரியர்கிட்ட தான். ஒரு பையன் பெற்றவங்கிட்ட ஸ்பெண்ட் பண்றத விட ஒரு ஸ்கூல்ல ஒரு 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுல ஒரு சில பேருக்கு அந்த மாணோட திறமை என்ன, அந்த திறமை எப்படி அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அடுத்த இடத்துக்கு அப்படிங்கிறது தோணும். ஆனா அந்த தலைமை ஆசிரியர் எந்த பள்ளியில இருக்காரு நான் கேட்கும்போது கேட்டேன், திருப்பூர்ல இருக்கிறாருன்னு. இந்த தலைமை ஆசிரியர் படிக்கிற அந்த குழந்தைகள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்ச குழந்தைகள் தான். ஏன்னா இந்த காலத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கே வழி இல்லாம இருக்குது. எங்க போனாலும் சும்மா ஏதோ பேசுறாங்க. ஒரு குழந்தைகளோடயோ இல்ல அது ஒரு திறமையான இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போதும் அவங்களுக்கு அடுத்த